Hi, happy Valentine's Day to advance happy Valentine's Day to all. எல்லா லவ் கப்புள்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 வருஷமா அனிருத் வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஆல்பம் ரிலீஸ் பண்ணுவேன், ரொமான்டிக்காக இல்லை வேலண்டைன்ஸ் டேக்காக ஸ்பெஷலாக ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது வந்து எனக்கு என்ன யாரும் இல்லையே அப்படின்னு வந்தது 2 இயர்ஸ் பேக்கு. அது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே எதுவுமே இல்லாமல் ஒரு எதுவுமே சொல்லாமல் வந்ததுனால எல்லாருக்குமே, அதனாலே நமக்கு தெரியல, எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி லிரிக்ஸ்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே கேட்சியாக அமைஞ்சு எல்லாருக்குமே பிடிச்சி எல்லாருமே அதை பாடி ரொம்ப நாளுக்கு அந்த பாட்டை பாடி இப்போ கூட கேட்டால் ஒரு 1 ஹவருக்கு பாடிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்தது. அதுக்கடுத்து அடுத்த வருஷம் வந்து அவளுக்கு என்ன அப்படின்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுனா பார்த்தீங்கன்னா அதை விட நான் பெட்டராக தான் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அதை விட ஒரு படி கீழே தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோக்கு இல்லை, மியூசிக்லேருந்து லிரிக்ஸ்லேருந்து எதுவுமே அந்த எனக்குன்னு யாரும் இல்லையே சாங்கை விட மேலே போக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் வந்து ஒன்றுமே ஆகலை அப்படின்னு ஒரு சாங் வந்திருக்கு. என்ன ஒன்றுமே ஆகலைன்னு தெரியல. அந்த பாட்டு எப்படின்னா ஒரு டியூயட்னு சொல்ல முடியாது, ஏங்கி தவிக்கிற மாதிரி பாட்டு, லவ்ல 2 பேரும் பிரிஞ்சிடாங்க அந்த மாதிரி பாட்டு வந்திருக்கு. லிரிக்ஸ்லாம் கேட்சியாக இருந்தாலும் மியூசிக்கு எல்லாம் வோக்கல்ஸ்லாம் கிரியேட் ஆகி ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக வெளில வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்றப்போ அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு எந்த பெரிய இதுவுமே தெரியல. ஏன்னா எனக்கு என்ன யாரும் இல்லையே, அவளுக்கு என்ன, அந்த இதுவே கம்மியாயிட்டு தான் வருது. எப்படி சொல்றது, ஹிட் ஆகும்ன்றதே இல்லை, இந்த பாட்டுக்கு ஹிட் ஆகுமான்றது டவுட் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு என்ன யாரும் இல்லையே செம்மையா எல்லாருக்குமே பிடிச்சது. அதை விட ஒரு படி கீழே தான் இருந்தது அவளுக்கு என்ன. இப்போ அதையும் விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இந்த ஒன்றுமே ஆகலையே சாங். மேபி சிங்கிளா பாடினதான் நல்லா இருக்கும் போல. இவர் வேலண்டைன்ஸ் டேக்கும் இவருக்கு அனிருத் விடுற ஆல்பமுக்கும் சிங்கிளா பாடினதான் நல்லா இருக்கும் போல. அவரோட ராசியோ இல்லை வேலண்டைன்ஸ் டே அப்படியோ என்னன்னு தெரியல. பாருங்க, டியூயட்ல பாடிதாங்க போன வாட்டி. அவளுக்கு என்னவோ ஒரு டியூயட் தான், இப்பயும் டியூயட் தான். கண்டிப்பாக செட் ஆகலை. வேலண்டைன்ஸ் டேக்கு டியூயட்டே செட் ஆக போல. அதை நான் சொல்லிக்கிறேன். தனியாக சிங்கிளாக அடுத்த வாட்டிலேருந்து சிங்கிளாக கொடுக்க பாருங்க சாங்ஸை, கண்டிப்பாக ஹிட் ஆகும். இன்னும் அந்த எனக்கு என்ன யாரும் இல்லையே சாங்கை வந்து பீட் பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் எடுத்துப்பாருன்னு தெரியல அனிருத். அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதை விட பெட்டரான சாங் வரும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த பாட்டு வந்து எல்லாரும் போய் கேளுங்க, நல்லா தான் இருக்குன்னு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்க, எனக்கு தெரியும். சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எல்லா படத்தோட நல்லா ரிவ்யூ பண்ணி வீடியோ போடுவேன்னு கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பை. கண்ணு காலங்களே